வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான பாபிக்யூ நேஷன் ஸ்டைல் கேஜன் பொட்டேட்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இதை வாய்க்குள்ளே போடும் போது ஒரு பாம் பிளாஸ்டே நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 10லேருந்து 15 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லை சும்மா பாயில் பண்ணாலும் ஓகே தான். பேபி பொட்டேட்டோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். ப்ளஸ் இதை நம்ம அடுத்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு வெந்திருந்துச்சுனாலே போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, இது இருக்கட்டும். அடுத்து இதோட சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் மைனீஸ், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ, ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4லேருந்து 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனீஸோட கன்சிஸ்டன்சி பொறுத்து பாலோட அளவு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ கன்சிஸ்டன்சியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடியாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ளோயியாக ரெடி பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம பொட்டேட்டோஸை மேஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளாட் பாட்டமில் ஏதாவது டம்ளரோ கிண்ணமோ வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு தடவை அமுத்தினா போதும், இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் நான் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம கோட்டிங்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் கோட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 பேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ரொம்ப அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி டீப் ஃப்ரை பண்ண மாதிரிலாம் தெரியாது. லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் தான் வரும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம ரெடி பண்ணாதான் சாப்பிடும் போது க்ரீமியாகவும் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அது செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாஸ் சேர்த்துடலாம். நம்ம பண்ணியிருக்க சாஸ் ஒரு 12 to 15 பொட்டேட்டோஸ்க்கு கரெக்டாக வரும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையா சேர்க்காதீங்க, இல்லாட்டி ஆனியன் ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ்க்காக சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிபிக்யூ நேஷன் ஸ்டைல் கேஜன் பொட்டேட்டோஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பரான ஒரு ஸ்டார்டர், அப்பிடைசர் எப்படி வேணாலும் சொல்லலாம்.
ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்காக நம்மளே பண்ணி நம்மளுக்கே ட்ரீட் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் இதை நீங்கள் சாப்பிடும் போது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இதை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.